கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வீடியோ வழியாக கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினத்தில் நீதிமொழிகள் 28:13 நாம் தியானித்தோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி இன்றைக்கு இன்னொரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, இந்த வசனம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. பாவங்களை நாம் அறிக்கை செய்யப்பட வேணும். பாவங்கள் அறிக்கை செய்யப்பட வேணும். அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினால கழுவப்படுகிற பொழுது நம்முடைய எல்லா அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை கழுவி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் என்று சொல்லி வாசிக்க கேட்டோம். ஒரு சமயம் யோவான் ஸ்நானகன் இடத்துல அழுக்கற கழுவப்படாமல் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும்படியாக அநேகர் புறப்பட்டு வருகிறார்கள். யோவான் ஸ்நானகன் அவர்களை ஆவியிலே அடையாளம் கண்டுபிடித்து விரியன் பாம்பு குட்டிகளே வரப்போகும் கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? பாருங்க, அழுக்கற கழுவப்படாமல் வருகிற அந்த ஜனங்களை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, அழுக்கற கழுவப்படாத ஒவ்வொரு சுபாவமும் ஒவ்வொரு பாவத்தின் கிரியைகளும் விரியன் பாம்பு குட்டிகளே. இந்த பாம்புகள் எப்படி சரீரத்துக்குள்ள உள்ளே நுழையும்? ஒருவன் இடம் கொடுக்கிற பொழுது, பாவத்திற்கு வாசல்களை திறந்து கொடுக்கிற பொழுது, அவன் கிறிஸ்தவனாயிருந்தாலும் சரி, அபிஷேகம் பண்ணப்பட்டவனாயிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, சாத்தானுக்கு கதவை திறந்து கொடுக்கிற பொழுது அவன் உள்ளே நுழைய ஆரம்பிப்பான். பாருங்க, பிதாவாகிய தேவன் ஏவாள் சர்ப்பத்தின் மூலமாக வஞ்சிக்கப்பட்டார். சர்ப்பத்தை பார்த்து ஆண்டவர் சபிக்கிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் உன் வயிற்றினால் நகர்ந்து நீ என்ன செய்வாய்? மண்ணை தின்பாய். இன்றைக்கு சர்ப்பம் போய் எங்கேயாவது நம்ம மண்ணை சாப்பிட்றத பார்த்துருக்குறோமா? ஒரு நாளும் பார்த்ததில்லை. நீங்களும் நானும் எதனால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம்? மண்ணினால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த பாம்புக்கு சர்ப்பத்துக்கு சாப்பாடு எங்கே இருக்குது அப்படின்னா மண்ணான மனுஷனிடத்துல. சில பாம்புக்கு உபச்சார பசி எடுக்கும், சில பாம்புக்கு வேசித்தன பசி எடுக்கும், சில பாம்புக்கு திருட்டு பசி எடுக்கும். இப்படி அநேக பாவங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போது நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம் என்று சொல்லி வைத்துக் கொள்ளலாம். ஆனாலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு சுபாவம் நமக்குள்ளே இருக்கிற பொழுது அந்த சுபாவத்துக்குள்ளாக, அந்த பாவத்தின் கிரியைக்குள்ளாக சத்துருவானவன் உள்ளே மறைந்திருந்து இந்த விரியன் பாம்பு குட்டி சர்ப்பத்தை போல படம் எடுக்க ஆரம்பிப்பான். நேரம் வருகிற பொழுது, சமயம் வாய்க்கிற பொழுது, யாரும் பார்க்காத சூழ்நிலையில இந்த விரியன் பாம்பு குட்டி தனிமைப்பட்ட நேரத்தில் அவனுடைய சரீரத்திலிருந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இந்த சர்ப்பத்தை எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பது? அப்போஸ்தலர் 28:3 வாசிக்கிற பொழுது, பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு குட்டி அனல் உரைத்து புறப்பட்டு வந்து அவனுடைய கையை கவ்வி கொண்டது என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்க, அந்த பவுலுக்கே விறகோடு விறகாய் மாம்சத்தோடு மாம்சமாய் ஒட்டி கொண்டிருந்த அந்த விரியன் பாம்பு குட்டி என்ன செய்ய முடியல? அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அப்போ அந்த நெருப்பின் மேல் போடுகிற பொழுது, நெருப்பில் போட்ட உடனே அந்த என்ன செய்யலை? அந்த பாம்பு, அந்த விரியன் பாம்பு குட்டி வெளியே வரல. அங்கே வாசிக்கிறோம் அனல் உரைத்து. அப்போ அந்த சர்ப்பத்தின் மீது அனல் பட 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 என்ன நடக்க ஆரம்பிக்கிறது? அந்த சர்ப்பம் வெளியே வர ஆரம்பிக்கிறது. அருமையான தேவ ஜனமே, இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன். வீட்டுக்கு வந்தேன்னா வாங்க பாஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்ன செய்கிறீங்க? நல்ல சூடான ஒரு டீ கொடுக்குறீங்க. அந்த டம்ளர் என்ன செய்கிறேன்? நான் வாங்கிக்கிறேன். அப்போ என் கையில் அந்த சூடு தாங்கக்கொள்ளக்கூடிய அளவு கெப்பாசிட்டி இருக்கிறனால என்ன செய்கிறேன்? என்னோடய கையில் நான் பிடிச்சிக்கிறேன். தாங்க முடியாத அளவு சூடு இருக்கிற பொழுது அந்த டம்ளர் என்ன செய்திருவேன்? நான் கீழே போட்டுருவேன். அருமையான தேவ ஜனமே, நீங்களும் நானும் ஞாயிற்றுக்கிழமை போய் ஆண்டோட சமூகத்தில் கொஞ்ச நேரம் நம்ம ஆவியில் அபிஷேகத்தில் நிரம்புறோம். இந்த விரியன் பாம்பு குட்டி என்ன செய்யும் அப்படின்னா, அடிபட்ட பாம்பு அப்படியே அந்த அனல் உரைக்கிற வரைக்கும் வெளியே வராது.
அப்படியே அந்த அடியை தாங்கி கொண்டு அது உள்ளேயே படுத்துக்கொள்ளும். அதுக்காக தான் உங்களுக்கு எனக்கும் ஒரு அக்கினி அபிஷேகம் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. அது எப்போ வெளியே வரும் அப்படின்னா, அந்த சூடு தாங்கி கொள்ளக்கூடிய அளவு சூடு இருக்கிறனால அது அப்படியே என்ன செய்யும், உள்ளே மறைந்து கொள்ளும். அப்போ வேத வசனத்தை கொண்டு கர்த்தருடைய அபிஷேகத்தினால, ஆவியினால, அக்கினி அபிஷேகத்தினால ஞானஸ்தானம் பண்ணப்படுகிற பொழுது, சரீரத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு அவயங்களையும் நீதிக்குரிய அவயங்களாய் நாம் ஒப்பு கொடுக்கிற பொழுது, ஒவ்வொரு அவயங்களையும் ஆண்டோட இரத்தத்தினால கழுவப்படுகிற பொழுது, ஒவ்வொரு அவயங்களையும் அக்கினி அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்கிற பொழுது, கணுக்கால் அளவில், முழங்கால் அளவில், இடுப்பளவில், நீச்சலாலத்துக்குள்ள நாம் போகும்படி விரும்புகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவருடைய அக்கினி நமக்குள்ளே பரவ ஆரம்பித்து அந்த உள்ளே இருக்கிற விரியன் பாம்பு குட்டிகளை வெளிச்சம் கண்டுபிடிக்க கர்த்தர் உதவி செய்வார். உடனே நம்ம என்ன செய்யலாம், அந்த பாம்பை பிடித்து வெளியே உதறி தள்ளிவிடலாம். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த நாட்களில் ஒரெங்கும் அடங்கி இருக்கிற இந்த சூழ்நிலையில் வேத வசனத்தை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் மறைந்திருக்கிற இந்த விரியன் பாம்பின் குட்டியை அடையாளம் கண்டுபிடித்து வெளியே விரட்டுவான். ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழலாம். வேதத்தில் வாசிக்கிற பொழுது பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பொழுது என்ன நடக்குமாம்? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது அங்கே 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்குமா. அருமையான தேவ ஜனமே, ஒரு மனுஷனுடைய பாவங்கள் மறைந்திருக்கிற பொழுது அவருடைய வீட்டு வாசற்படியிலே அது படுத்திருக்குமா. ஒரு வீட்டினுடைய செல்லமாக வளர்க்கக்கூடிய ஒரு நாய் இருக்கும் என்று சொன்னால், ஒரு செல்லப்பிராணி இருக்கும் என்று சொன்னால், அந்த வீட்டுக்கு யார் வந்தாலும் என்ன செய்யாதுங்க, அந்த நாய் உள்ளே விடாது. நல்லவங்க வந்தாலும் லொல் அப்படின்னு கத்தும், கெட்டவங்க வந்தாலும் லொல் அப்படின்னு சொல்லி கத்தும். அப்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் உள்ளே வருவதற்கு இருந்தாலும் அந்த டாக் என்ன செய்யாது, வெளில விடாது. அதே போல் பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பொழுது எப்பேற்பட்டதான ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையில உள்ளே வருவதற்கு அது அனுமதிக்காது. ஆகையினால இன்றைய நாளிலே உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிற காரியம், ஆண்டோடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினால எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்து நீங்கள் மனந்திருந்து அக்கினி அபிஷேகத்துக்காக வாஞ்சையோடு கூட காத்திருந்து, ஆண்டவரே நீ அக்கினி அபிஷேகத்தால் ஞானஸ்தானம் பண்ணும் என்று சொல்லி நீங்கள் கேட்கிற பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். God bless you.